இந்த கண்டமுடு கார் என்னைக்கு நம்ம கையை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நமக்கு நல்ல காலம். தம்பி, காலையில காபி சாப்பிட பழக்கம் உண்டா? பின்ன காலையில சாராயமா சாப்பிடுவாங்க. என்ன கேள்வி கேக்குற? அது இல்ல, என் வைஃப் போட்ட காபி. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பிரச்சனையே பெரிய புராணமா இருக்குது. என் பொண்டாட்டி தோசை நல்லா சுடுவா, என் பொண்டாட்டி காபி நல்லா போடுவா, என் பொண்டாட்டி ஆம்லெட் நல்லா போடுவான்னு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். கூப்பிடு என் பொண்டாட்டியா. என்ன உன் பொண்டாட்டியா? வெட்டுட்டீங்களா? அதுல என்ன கஞ்சத்தனா? எல்லாத்தையும் வெட்டுங்க. ஏங்க ஊருக்குள்ள நான் முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேங்க. எப்படிங்க ஏறுறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா. அப்படிதான். தூக்குங்க. அப்படிதான். அதே மாதிரிதான். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான். ஏறுங்க. ஏறுங்க. அப்படிதான். நீ எந்த ஊரு? எந்த ஊர்தான்? எங்க ஊரு ஆளு மாதிரி தெரியுதோ? உங்க ஊர் என்ன கொல்லிமலையா? அமெரிக்கா. அமெரிக்காவா? அங்கிருந்து இங்க எதுக்கு வந்த? இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைக்கெல்லாம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கதான் வந்திருக்குது. சாபாஸ், மை பிளான். ஆமா, இப்போ நீங்க எங்க போறீங்க? நான் இந்த ஊர்ல வாடகைக்கு வீடு தேடிக்கிட்டு இருக்குது. நோ நோ நோ, நான் இருக்கும்போது நீங்க வேற ஒரு வீட்ல தங்க கூடாது. எங்க வீடே பெரிய வீடு. ஆமா. கட்டணும். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பார்ப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலவரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 250 நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரியப்பா ஒரு 5-6 பேருங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லைங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ. அனாவசியமா வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? அங்க போய் பாரு.